ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு மல்லி சீரியலில் அப்படி 10 கிட்ட எறிகிற மாதிரி என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க உள்ள போவோம். என்னடா நம்ம மல்லிக்கு இப்படி ஆயிடுச்சு? ஆமாங்க, என்ன மல்லி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஏன், எதனால, என்னாச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சரி வாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான். என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அமைதியாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் அக்கா அக்கா என் ஷர்ட்டை அயன் பண்ணி கொடு அக்கான்னு கேட்க, அவங்க நான் கனடாவிலேருந்து அவசர கால் வந்திருக்குடா, நான் ஆப்பிரிக்கா வரையும் போனோம், அதனால் நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அயன் பண்ணி தரேன் சொல்ல, இதை கேட்ட நம்ம விஜயும் மல்லி பக்கம்னாலும் மல்லிகளை கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம மல்லியும் அயன் பண்ணி வைக்கிறோன்னு வைக்க, இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம ரஞ்சிதா போயிட்டு நம்ம ராஜேஸ்வரிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி, நம்மளா வேணான்னு ஒதுங்கி போனாலும் இவன் விட மாட்டா போலே, வாண்டடா பஸ்ஸில் ஏறவில்லை, ஏன் விடுவேனே, ஏத்துன்னு சொல்லிட்டு நேராக மல்லிகிட்ட போயிட்டு, மல்லி நான் ஒரு அவசரம் வெளியில் போகிறேன், ஸ்டவ் மேலே குக்கரில் கொஞ்சம் வச்சுருக்கேன், விசில் வந்த உடனே நீ போயிட்டு பிச்சுக்கு ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற ஆபத்து தெரியாமல் நம்ம பள்ளி போயிட்டு ஆன் பண்ணிடுறாங்க. சாரி, ஆஃப் பண்ண போயிடுறாங்க. ஒரு விசில் அடிச்சோன்னே டுஸ்க்குன்னு ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட எரியுதுங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? மல்லி அங்கே வச்சிருந்த ஷர்ட்டு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஷர்ட் ஏன்னு கேட்டால் அவங்க அயன் பாக்ஸ் எடுத்து ஓரந்தாங்க வச்சாங்க. ஆனால் அங்கே வந்தது யாரு? நம்ம வில்லாதி வில்லிஸ் ராஜேஸ்வரி ரஞ்சிதா. அவங்க அயன் பாக்ஸ் எடுத்து அந்த சொக்கா மேலே வச்சுட்டு சுவிட்சை போட்டு தூர போக, நம்ம மல்லி இது தெரியாமல் கிச்சனில் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ண, இதுவும் ரெண்டும் லிங்க் ஆக, அதுக்கப்புறம் இங்கே அங்கே அணைஞ்ச நெருப்பு இங்கே 10 கிட்ட எரியுதுங்க. உடனே நம்ம அங்கே விஜய் அப்படின்னு கத்த, என்னடா நடக்குது மல்லி ஒன்று தெரியாம போய் முழிக்க, உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொன்னா எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ற, தேவையில்லாத பண்றதான் வேலையை அச்சா கச்சா கச்சா அப்படின்னு பேச, இதை கேட்ட மல்லி அப்படியே எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி ரொம்ப பிபி சுகர்லாம் ஏறி கடுப்பாகி அழுந்துட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி ஆப்பிங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, முதல்ல இந்த மாதிரி ஷார்ட்டா கரு வைக்கிறதுக்கு பதிலாக குக்கர்ல ஏதோ பாம்பு வச்சிருக்காங்க போல, மல்லி போக குக்கர் கிட்ட நிக்க, அந்த விசில் அடிக்கிற டைம்ல மல்லி ஆஃப் பண்ணணும்னு போய் நிக்க, உடனே குக்கர் வெடிச்சு எக்ஸ்ப்ளோஸ் ஆகி அந்த இடத்துல இருக்கிற மல்லி அப்படியே உயிருக்கு போற நேரம் ஹாஸ்பிட்டல் போய் விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸுனாக மல்லியும் விஜயும் ஒன்று சேர, இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக, அவங்க போய் ஜெயிலில் கழித்துன, நம்ம மல்லி விஜய் வீட்டில் சோறு தின்ன, இப்படி ஏக்கச்சக்கமான கனவு கற்பனைக்குள்ளே போனாங்க. பட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கருகுனது சொக்காங்க, மல்லி இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, மல்லிப்பூ வாட விடலான்னு சொல்லிட்டு இவங்க குக்கரில் குண்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சா, இவங்க வச்சிருக்குது அயன் பாக்ஸ் இல்லைங்க. இது தெரியாமல் நான் வேற ஓவராக இமேஜினேஷன்லாம் பண்ணி கற்பனைலாம் பண்ணேன். கடைசியில் பார்த்தா பல்ப் வாங்கிட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர்களே. நம்ம மல்லி சைடில் இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. மல்லிக்கு வச்சாங்க குக்கரில் இல்லைங்க, அயன் பாக்ஸில் தான் ஆட்டம் பாம்பு வச்சிருக்காங்க. இதனால மல்லிக்கு அடுத்த 7:30 ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் நம்ம பெரியம்மா மாசு கிளாஸு ஸ்டைலு கெத்துன்னு சொல்லிட்டு பீஸா ஒன்று வருதுங்க. அந்த பெரியம்மா பீஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு வீடியோவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.